நடிகர் ராஜேஷ் குறித்து திரை நட்சத்திரங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். வழக்கமாக சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் ஒரு பெரும் இழப்புன்றது மரபுக்காக இல்லாமல் உண்மையாகவே ஒரு பெரிய இழப்பு. முதல்ல எங்கள் சங்கத்தினுடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக எங்களுடைய நடிகர் சங்கத்தினுடைய ஒற்றுமையை எல்லாரையும் ஒன்று சேர்த்து வச்சதில் அவருடைய பெரும் பங்கு உண்டு. பல முக்கியமான பிரச்சனைகள் எழும்போது அது ரொம்ப அறிவார்த்தமாக உட்காந்து அதுக்கான முடிவுகளை வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைமுறைக்கும் போன தலைமுறைக்கும் அந்த பழைய வரலாற்றை கடத்துகிற ஒரு பாலமாக ஒரு லைப்ரரியாக அவர் இருந்திருக்காரு. பியு சின்னப்பா காலத்திலேருந்து எம்ஜிஆர் புரட்சி திலகம், நடிகர் திலகம் அவங்களுடைய கதைகள்லேருந்து கமல் சார், ரஜினி சார், இதுலேருந்து விஜய், அஜித்லேருந்து எல்லாருடைய தரவுகளையும் அவர் அப்படியே சேர்த்து வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்வார். அதை உட்காந்து கேட்குறதுக்கே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹிஸ்ட்ரி புக்கை படிக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு தெரியாத சப்ஜெக்ட் இருக்குமான்றது தெரியல. ஏன்னா எதை பற்றி பேச்ச ஆரம்பித்தாலும் அதை பற்றி அவர் அவ்வளோ அழகாக விளக்கி ரொம்ப சிரிக்க சிரிக்க சொல்லுவார். ஆனால் அவர் வாத்தியாராக இருந்தாலும் வாத்தியார் மாதிரி பேசி போர் அடித்ததே கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாத்தியார்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் ரொம்ப பாக்கியமானவங்க. நாங்களும் அவருடைய மாணவர்கள் தான். இந்த இழப்பை எப்படி ஈடு செய்ய போகிறோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அவருடைய இழப்பை ஈடு செய்வதற்காக நாங்கள் ஒரு காலடியாடு எடுத்து வைப்போம். அவர் பெற்ற அறிவை கொஞ்சமாவது ஒரு ஃப்ராக்ஷனாவது நாங்கள் பெற முயற்சி பண்ணிப்போம். அவரை இழந்து வாடுற நண்பர்கள், கூட இந்த திரைப்பயணத்தில் பயணித்தவங்க, அவங்க குடும்பத்தாருடைய மகன் எல்லாருக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் மறைஞ்சு போனதாக நாங்கள் நினச்சிக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ அற்புதமான தருணங்களை எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு. அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்க முடியும், துக்கத்தை விட. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.